சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். இத்தனை வருஷம் கழிச்சு வந்த படம் மாதிரியே தெரில ப்ரோ. புது படம் மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு படம். சந்தானம் காமெடி அந்த படம். ஹீரோயின் 3 ஹீரோயின் ப்ரோ படத்தில் எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. டக்கராக இருக்குது படம். பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இல்லை ஸ்டோரி இருக்குது, அந்த காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு படத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. ஹோல்சமாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பழைய காமெடி என்னடா இது அப்படின்னு. செகண்ட் ஹாஃப் வந்து அதை ஈக்குவல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது படத்தோட. என்ன ப்ரோ? மனோபாலை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் காமெடி இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே படத்தோட ஹைலைட்டு. உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியாது அந்த காமெடியில். அவ்வளோ சூப்பராக இருந்தது ப்ரோ அது படம். நிறைய பேர் இறந்து நடிச்சிருந்தாங்க. ஆனால் மனோபாலா கொஞ்சம் நல்லா காமிச்சிட்டாங்க. மணிவண்ணன் அவ்வளோ அந்த மாதிரி தெரியல. ஆனால் அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தார். விஜய் மியூசிக் தான். கடைசி இப்போ என்கிரேட்டில் ஒரு பாட்டு போட்டாங்க. சூப்பராக இருந்தது அந்த பாட்டு. அதுக்காகவே படத்துக்கு வரலாம் ப்ரோ. அதுவும் நல்லா தான் இருந்தது ப்ரோ. தெரியுவா நான் எஸ்வர் ஒன்றும் இல்லை தெரியுவா சீரியஸா. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சிரிச்சுனே தான் இருந்தோம். சிரிச்சுன்னா சும்மா சிரிக்குது இல்லை, ஊந்து சிரிச்சுன்னுக்குறோம். அந்த மாதிரி இது படம். சந்தானம் வந்து செம்மையாக காமெடி பண்ணிக்கிறது. அதான் சொல்கிறேன், சந்தானம் ஹீரோ பண்ணது போல காமெடின்னு மறுபடியும் வரலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. அந்த மாதிரி படங்கள் தான் வந்து என்கரேஜ் பண்ணோம். சுந்தர்சி தாறுமாறாக பண்ணிட்டாரு. சுந்தர்சி மாதிரி டேரக்டர்ஸ் வந்து மக்களை சிரிக்க வைக்கிறாங்க. அவர் வந்து இதே மாதிரி படங்கள் கொடுக்கணும் தான் என்னோட வேண்டுகோள். மியூசிக்கு வைப்பு, இந்த பிஜிஎம் எல்லாம் படத்தோடய ஒட்டி போகுது. பாட்டு வைப் ஆகுது, சாங்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாருமே டான்ஸ் ஆட்டாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே ஆட்டாங்க. நான் பார்த்தேன் காலகட்டத்தில் வந்து எல்லாம் சம வைப்பு கைத்திரானு படத்தில். மதராஜா சூப்பர் ஹிட் பொங்கலுக்கு இது. ஐயோ ஹீரோயினுக்கு குறையல. 3ஆவதாக கூட ஒன்று காட்டுறாங்க லாஸ்ட்டாக சாதான்ட்டு. ஸோ ஹீரோயின் எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டி எந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸை குதூகலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு குதூகலமாக ஜாலியாக இருக்கிறாங்க. ஐயோ மனோபலா ஒரு படம் மாதிரி ஒரு சீன் வருது. அதாவது செம்ம ஃபன்னாக போகுது. நடுவில் சந்தானத்தை போட்டு மொட்டை ராஜேந்திர போட்டு அப்புறம் அந்த இவர் மனோகர் இருப்பார்ல லொல்லு சவா மனோகர் அவரெல்லாம் போட்டு பின்னி பிச்சு படம் எடுத்துறானுங்க. காமெடினா இப்படி தான் இருக்கணும். அதான் காமெடினா இப்படி தான் இருக்கணும். இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண தான் சொல்கிறேன் எல்லா டேரக்டர்ஸும். புது டேரக்டர்ஸ் யாரா எடுக்கிறீங்க அப்படின்னா இதை பார்த்து கற்றுவாங்க எப்படி எடுக்கணும்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் நான் புது படம் பார்க்க வேணானுங்கிறேன். பழைய பற்றியே பார்த்துக்கிறேன். ஏன் அந்த வைப்பு வந்து பயப்பத்தில் தாங்க. இதில் என்னங்க இல்லை புது படத்தில் ஒன்றுமேலங்க. இப்போ சங்கர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணாரு. அதில் என்ன வைப்பு இருந்தது? காமெடின்னு ஒன்று போட்டாங்க. சிரிப்பே வரல. இதெல்லாம் பார்த்து கற்றுக்க சொல்லுங்கள். சங்கரை சொல்கிறேன். இது வந்து காமெடினா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். வைப்புக்குன்னா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். எனக்கு வைப் படம் தான் பிடிக்கும். இதெல்லாம் நல்லா இது. 6 பேக்கோ 8 பேக்கோ காட்டுறாங்க. செம்ம சோனு சூட விட பெட்டராக இருக்குதுங்க பாடி. அந்த மாதிரிலாம் வச்சு இப்போ விசாலை பார்க்கறதுக்கு மனசு கஷ்டமாகுது. பட் அந்த பாடி வந்து செம்மையாக மைண்ட் பண்ணிக்கிறாரு. சூப்பர் ஃபிட்னஸாக இருக்காங்க. விசால் வேறு லெவலு ஹீரோவாக சூப்பர் பண்ணிடுறாரு. கிளாமரா கிளாமர்லாம் நீங்கள் கேட்காதீங்க. தாராளமாக காட்டிக்கிறாங்க. இன்னும் அசிங்கமாக தெரில நம்மளுக்கு. புரியுதுங்க? அது வித்தியாசம் இருக்குது. இப்போது சில படத்தில் வந்து வல்கராக காட்டுவாங்க. இது வந்து ஃபன்னாக காட்டிக்கிறாங்க. அதனால் ஃபேமிலி வந்து தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். சிரிப்பு தான் வரும். ஃபன்னாக தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. வைடஸும் சம எல்லாரும் ஆடினது அந்த பாட்டு தான். அது விசால் வயசு கலைகிற மாதிரி இல்லை. அதுவும் உண்மையிலே வைப் ஏற்றுற மாதிரி இருக்குது அந்த சாங்ஸு. ஸோ உண்மையிலே என்ஜாயபிள் மூமெண்ட் தான் அதெல்லாம். அந்த மாதிரி மறுபடியும் விசால் மறுபடியும் பாடலானே சொல்கிறேன். நல்லா தான் இருக்குது வாய்ஸ். இது இந்த வந்து நான் லாஜிக் மிஸ்டேக் சொல்ல மாட்டேன். இது வந்து ஃபன்னுக்கான படம். ஸோ இது லாஜிக் மிஸ்டேக் ஆனால் தான் அந்த ஃபன்னே கிரியேட் ஆகும். அதுதான் டிஃப்ரெண்ட். லாஜிக் மிஸ்டேக் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த சிரிப்பு வரும்போது அது வந்து அக்செப்டபுள். சூப்பராக இருக்குது. 2 பேருக்கும் தான். ஐயோ சுந்தர்சி எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அவர் தான் ஃபுல் கண்டென்ட்டு. அவரோட ஐடியாஸ் தான் எங்கே வந்து படம் ஹிட் ஆகுது முக்கிய காரணமே. அந்த காமெடிலாம் கவுண்டர்லாம் அவர் தான் சொல்லியிருக்காரு. விஷால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்தான பொங்கல் சந்தானம் தான் மெயின். சந்தானம் எல்லாம் படம் கொஞ்சம் டவுட். 10க்கு 10 தான். சமஞ்சமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான கமர்ஷியல் மெட்டீரியல் சார். பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி இருந்தது சார் படம். ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் சார். காமெடி ஆக்ஷன் சாங்கு குத்தாட்டம் அவ்வளோதான் சார். கமர்ஷியல் பக்காவான கமர்ஷியல் மெட்டீரியல் படம் சார். அப்படி எதுவும் நாங்கள் பார்க்கல சார். அதாவது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் அப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குமான்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது சார். நாங்கள் சில இப்படி ஒரு கமர்ஷியல் படம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம். இந்த டைமில் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தது சார். அதாவது வந்து சந்தான சார் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். இப்போ சந்தான சார் அப்படின்னா வந்து இப்போ ஒரு கண்ணாடியில் சரி, தலை கூட நடிக்கும்போது சரி, தளபதி கூட நடிக்கும்போது சரி, பெரிய பெரிய ஸ்டார் கூட நடிக்கும்போது சரி, ஹீரோவுக்கு ஈக்குவலாக இடம் கொடுத்து பயங்கர கவுண்டர் சாங் போட்டு பண்ணுறல. அவர் ஒரு தனி ஹீரோவாக அவர் ட்ராவல் பண்ணுவார். அந்த பழைய கவுண்டர் கிங் சந்தானத்தை நம்ம திரும்ப பார்த்தோம் சார். கவுண்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். இப்போ என்ன யோசிக்கிறோம்னா 10 வருஷம் முன்னாடிலாம் இப்படி வந்து சந்தான கவுண்டர் கொடுத்துருக்காரோ. ஸோ அதுதான் இப்போ வந்து ஹீரோவாக இருக்கிறன்ற மாதிரி அவ்வளோ சூப்பரான கவுண்டர் சார். ஆமாம் சுந்தர்சி படங்கள்னாவே சுந்தர்சி சார் வந்து பார்த்தீங்கன்னா பேய கூட வந்து கிளாமர் பண்ணி அப்படி இப்படி குத்தாட்டம் போட்டு தான் அனுப்புவாப்பில். 2 ஹீரோனை சரியாக சிறப்பாக என்ன செய்யணுமோ நல்ல வேலை வாங்கி செஞ்சுருக்காரு சார்.
சார். இல்லை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது சார். எல்லாம் வந்து ஒரு சுந்தர்சி படங்கள் இருக்கிற மாதிரி தான், அப்படி இப்படி தொட்டு தொட்டு. ஆனால் இருக்குது விஷயங்கள் 90 கிட்ஸுக்கும் சரி 2K கிட்ஸுக்கும் சரி சுந்தர்சி படங்கள் என்ன விஷயம் இருக்குமோ அந்த விஷயம் 200% இருக்குது. ஐயோ சார் முடியல சார், நல்லா கண்ணை அப்படி மூடிட்டேன் சார். அவர் காதலை கேட்டால் சிரிப்பார் சார். அவர் பாடி லாங்குவேஜ் அவர் பண்ணுறதுக்கு பாடி லாங்குவேஜ் தான் சார். அந்த 10 நிமிஷம் சிரிச்சு 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 முடியல சார், சிரிக்க வச்சிட்டார் சார். அவர் இப்போ இல்லைனாலும் எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி குதூகலப்படுத்திட்டார் சார். சூப்பராக சார். அதாவது வந்து பழைய வந்து எப்படி சொல்கிறது, பழைய விஷயங்களில் வந்து லெகசியாக இருக்க அவரோட பாட்டுங்கள் எல்லாமே கமர்ஷியல் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக பண்ணாப்புல. விண்டேஜ் விஜய் ஆண்டனி பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அந்த வேட்டைக்காரன் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து மஸ்கரா போட்டு மயக்கிரி அந்த சாங் ஆகட்டும், விஜய் ஆண்டனி பயங்கரமாக கமர்ஷியல் வரும். மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2 சாங் குத்தாட்ட தேட்டரை தெருக்கி விட்டுருக்காப்புல விஜய் ஆண்டனி. கிளைமேக்ஸ் பாட்டும் 3வது பாட்டும் முடியும் போதும் ஒரு குத்தாட்டம் போட்டு வச்சு தான் அனுப்புனார் சார். ஐயோ அதை சொல்லி ஆகணும் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரொமோஷன் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டாப்புல. ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது பழைய சண்டைக்கோழி மலைக்கோட்டை விஷால் சார் எப்படி பார்த்தோமோ அந்த ஃபைட்டு அந்த விஷயங்கள் டான்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ்லாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல இந்த மாதிரி ஒரு 8 பாக்ஸ் காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் இப்போ வந்துருக்கணும், பட் அப்போ பண்ணியிருக்காப்புல சூப்பராக சார். அதெல்லாம் அப்பயே வர வேண்டிய படம். 8 பாக்ஸில் வச்ச ஃபைட் வந்து அந்த ஃபைட்டுக்கும் விஜய் ஆண்டனி சாரோட பிஜிஎம்க்கும் சூப்பராக சார். அந்த இல்லை வந்திருக்க படங்கள் எல்லாமே பெஸ்ட் தான். இப்போ வணங்கன்னு வேறு ஜேர்னல் ஓகேங்களா, அது வந்து பாலாசரோட மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான கமர்ஷியல் படங்களும் சரி. அது வணங்காலையும் கமர்ஷியல் இருக்கு இல்லைன்னு சொல்ல. நல்ல படம். இது வந்து ஹாப்பியான ஜாலியான படம். அதில் கொஞ்சம் பாலாசரோட டச் இருக்குது. ஆனால் இது வந்து பக்காவான 200% வந்து இது பக்காவான கமர்ஷியல் மெட்டீரியல்ஸ் அந்த படம். இருக்கு ப்ரோ, சூப்பர் டைம் பாஸ். கெத்து ப்ரோ, சம. திஸ் இஸ் பொங்கல் வின்னர். ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக சந்தார் கபூர் சூப்பராக கோட்டை இருக்குது ப்ரோ. ரொம்ப நாள் ஹீரோவாக பார்த்துருக்கோம். இந்த காமெடி திருப்பி அவர் காமெடி ரோலுக்கு வரணும்னு இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக மியூசிக் எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. பாட்டு எல்லாம் கொஞ்சம் இது இருந்தாலும் நல்லா தியேட்டர் மூமெண்ட்ஸாக இருக்குது எல்லாமே பாட்டு. ஆமாம் ஆமாம் இடைவேளை காமெடி இன்டர்வல் நல்லா இருக்குது. மொத்த சந்தானம்ல ஒன்லைன் சொல்ல சூப்பராக இருக்குது படத்தில். ஆமாம் ஹீரோயின்ஸ் சூப்பர், நிறையா கிளாமராக இருக்குது, நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. இது 10 இயர்ஸ் முன்னாடி வரப்போனால கொஞ்சம் வழக்கமாக இருந்தது, பட் போர் அடிக்கல உங்களுக்கு எங்கேயுமே. ஆமாம் ஆமாம் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. செம்ம காமெடி அவர்தெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. ஓவரால் படம் சூப்பர், பொங்கல் வின்னர் ப்ரோ. நான் இன்னும் வரும் பார்க்கலான்னு இருக்கேன். சூப்பராக இருக்கு ப்ரோ, செம்ம தியேட்டர் மூமெண்ட். அது வாய்ப்பே இல்லை ப்ரோ.